चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। தனிப்பட்ட சந்திப்பு 1. சகஜயோகி ஆவதற்கான விதி. நீங்கள் அனைவரும் சகஜயோகி ஆத்மாக்கள் இல்லையா? எப்பொழுதும் தந்தையின் அனைத்து சம்பந்தங்களின் அன்பில் மூழ்கியிருப்பவர்கள். அனைத்து சம்பந்தங்களின் அன்புதான் சகஜமாக்கி விடுகிறது. எங்கு அன்பு நிறைந்த சம்பந்தம் இருக்குமோ அங்கு சுலபமாக இருக்கும். மேலும் எது சகஜமாக இருக்குமோ அது நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சகஜயோகி ஆத்மாக்கள் தந்தையின் அனைத்து அன்பு நிறைந்த உறவுகளையும் அனுபவம் செய்கிறீர்களா? உத்தவ்க்கு சமமானவர்களா அல்லது கோபிகளுக்கு சமமானவர்களா? உத்தவ் ஞானத்தை வர்ணனை மட்டும் செய்து கொண்டே இருந்தார். கோபர்கள் கோபிகைகள் பிரபுவின் அன்பை அனுபவம் செய்பவர்கள். அப்படி அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் என்பதுதான் விசேஷம். இந்த சங்கம யுகத்தில் இந்த விசேஷ அனுபவம் செய்வதுதான் வரதானத்தை பிராப்தி செய்வதாகும். ஞானம் கேட்பது கூறுவது வேறு விஷயம். சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வது, சம்பந்தத்தின் சக்தி மூலம் நிரந்தர ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பது வேறு விஷயம். எனவே எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களின் ஆதாரத்தினால் சகயோகி ஆகுங்கள். இந்த அனுபவத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். இந்த மாதிரி மூழ்கியிருக்கும் நிலை கோப கோபியர்களின் விசேஷமாகும். அன்பு வைப்பது வேறு விஷயம். அன்பில் மூழ்கியிருப்பது இதுதான் சிரேஷ்டமான அனுபவம். 2. உயர்ந்த நிலை தடைகளின் பிரபாவத்திலிருந்து விலகி இருப்பது. எப்பொழுதாவது ஏதாவது தடையின் பிரபாவத்தில் வருவதில்லையே. உயர்ந்த நிலை இருக்கிறது என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தடைகளின் பிரபாவத்திலிருந்து விலகி இருந்து விடுவார்கள். எப்படி விண்வெளியில் செல்கிறார்கள் என்றால் உயர்வாக செல்கிறார்கள், பூமியின் பிரபாவத்திலிருந்து விலகி சென்று விடுகிறார்கள். அதேபோல் இவர்கள் எந்த ஒரு தடைகளின் பிரபாவத்திலிருந்தும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். யார் அன்பில் இருப்பதில்லையோ அவர்கள் ஏதாவது விதமான கடின உழைப்பின் அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே அனைத்து சம்பந்தங்களின் அன்பின் அனுபவத்தில் இருங்கள். அன்பு இருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்தும் ரூபத்தில் வையுங்கள். அமிர்த வேலை மட்டும் நினைவு செய்தீர்கள், பிறகு காரியத்தில் பிஸியாகிவிட்டீர்கள் என்றால் உள்ளடங்கி இருந்துவிடும். வெளிப்படும் ரூபத்தில் வைத்தீர்கள் என்றால் எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பீர்கள். வரதானம்: நிலம், நாடி மற்றும் நேரத்தை பார்த்து சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். தந்தையின் இது புதிய ஞானம், சத்திய ஞானம். இந்த ஞானத்தின் மூலம்தான் புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. இது அதிகாரம் மற்றும் போதை சுரூபத்தில் வெளிப்படும் வகையில் இருக்கட்டும். ஆனால் யாராவது வந்தவுடனேயே புது ஞானத்தின் புது புது விஷயங்களை கூறி குழப்பமடைய வைப்பது என்று அர்த்தமில்லை. நிலம், நாடி மற்றும் நேரம் அனைத்தையும் பார்த்து ஞானம் சொல்ல வேண்டும். இது ஞானம் நிறைந்தவரின் அடையாளம். ஆத்மாவின் விருப்பத்தை பாருங்கள், நாடி பாருங்கள், நிலத்தை உருவாக்குங்கள். ஆனால் உள்ளே சத்தியத்தின் பயமின்மையின் சக்தியும் அவசியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்திய ஞானத்தை வெளிப்படுத்தல் செய்ய முடியும். ஸ்லோகன்: என்னுடையது என்று கூறுவது என்றால் சிறிய விஷயத்தை பெரியதாக்குவது. உன்னுடையது என்று கூறுவது என்றால் மலை போன்ற விஷயத்தையும் பஞ்சாக ஆக்கிவிடுவது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।